ஒரு நிமிஷம் இருங்க இருங்க. உங்களுக்கு நடக்க போதுங்க. இத கொஞ்சம் கேட்டு போங்க. ஏசப்பா இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்றாரு. உங்க காரியங்கள் நடக்க போகுது. நீங்க நெனச்ச காரியத்துல ஒரு வெற்றிய நீங்க பார்க்க போறீங்களா? நான் உங்களுக்கு வாக்கு தரல. ஏசப்பாவே இப்ப உங்களுக்கு வாக்கு தந்துட்டாருங்க. வசனத்துல காட்டுங்களா? 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார்ன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அவன் கர்த்தரை தேடினா தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செஞ்சாரு. நீங்க ஏசப்பாவை தேடுங்க, உங்க காரியங்கள் வாய்க்க செய்யப்படும். எப்படி தேடுறது? என்னை தேடினால் கண்டடைவீர்கள். எப்படி? பைபிள் படிக்கிறது மூலியமா, ப்ரேயர் பண்றது மூலியமா, ஏசப்பாவுடைய ஆவிக்குரிய உறவுல இருக்க மூலியமா அவரை தேட முடியும். நம்ம ஏசப்பா தேடணுமா? கிடையாது. எத்தனை மணிக்கு பஸ் வரும்? அந்த பஸ்ல நான் எப்படி போறது? நான் என் வேலைக்கு எப்படி போறது? ஸ்கூலுக்கு எப்படி போறது? காலேஜுக்கு எப்படி போறது? என் கடன் பிரச்சனை எப்படி மாறுது? என் சூழ்நிலை எப்படி மாறுது? எனக்கு வெளிநாட்டுக்கு எப்படி ஜாப் ட்ரை பண்றது? நான் என்னென்ன பண்ண நான் மேலே வர முடியும்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில பல காரியம் நம்ம தேடுறோம். ஆனா அது எல்லாவற்றையும் தர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. அவரை தேட மாட்டேங்க. அவரை தேடினீங்கன்னா உங்க காரியங்கள் வாய்க்கப்படுமாமா. அப்போ உங்க காரியங்கள் நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல, அப்ப நான் உங்களுக்கு ஜோசியம் சொல்லி இன்னைக்கு நடக்கணும்ட்டு, ஆனா இன்னைக்கு நடக்கணும்னு ஏசப்பா உங்களுக்கு வாக்கு தராரு. அது நடக்கணும்னா நீங்க ஏசப்பாவை தேடுங்க, முழு மனதோட தேடுங்க, உள்ளத்தில் உண்மையா தேடுங்க, பரிசுத்தமா தேடி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லா காரியமும் நல்லபடியா நடக்குங்க. நீங்க எந்த காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியம் இன்னைக்கு நடக்க போதுங்க. கடன் பிரச்சனை ஒரு விடுதலை கிடைக்க போதுங்க. நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே பெற்றுக்கொள்ள போறீங்க. வியாதியின் மத்தியில இருக்கிற மகனே மகளே விடுதலையை பெற்றுக்கொள்ள போற விசுவாசத்தோட இருங்க. உங்க காரியங்களை ஏசப்பா நீங்க வாங்கி தர போறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுங்க. முடிஞ்சா நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் போங்களேன். கர்த்தர் நல்லவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.